வெட்னஸ்டே ஈவினிங் ஃப்ரெண்டு காலையில் கொஞ்சம் துவரக்காய் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. துவரை மொச்சை ரெண்டோட சீசன் வந்துருச்சு இல்லையா? பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் இந்த 2 மாதம் நிறைய ரெசிபீஸ் பண்ணுவாங்க. ஸோ கொடுத்துட்டு போகும்போதே அவங்கக்கிட்ட துவரக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டு எழுதிக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி தழை, பட்டை, கிராம்பு, மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள், மல்லித்தூள் அளவாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கறிவேப்பிலை, அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்திக்கோங்க. அது கூடயே நம்ம தொளிச்சு வச்சுருக்கிற துவரக்காய், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக துவரக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். இது சாப்பாட்டை விட இட்லி, தோசை இது ரெண்டுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.